சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று தாவீது சொல்லவில்லை. சத்துருக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று தாவீது சொல்லவில்லை. மாறாக சத்துருக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அவர்தான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும். சத்துருக்களுக்கு முன்பாக சங்கீதம் 3:3 வாசிக்கிறோம், ஆனாலும் என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமா, சத்துருக்களுக்கு மேலாக ஒரு ஆசீர்வாதம், சத்துருக்களுக்கு மேலாக ஒரு பிளெஸிங். அதை சொல்லும் பொழுது ஆமா, இந்த நாள்ல ஆமா தாவீது சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியமான வார்த்தை, கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சத்துரு அவனை நெருக்குவதில்லை சொன்னோன்னா அதே தாவீது சொல்றாரு. இப்ப தாவீது சொல்றாரு, ஆமா, சத்துருக்கள் முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இந்த கால வேளையில உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தாரே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரே, தாவீதை கண்டுபிடித்தது போல உங்களை போல. எனவே ஆண்டவர் சொல்லக்கூடிய இறை வாக்கு, ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனமான வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு முன்பாக ஆமா உங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். அந்த பந்தியின் மூலமாய் உங்கள் தலையை கனப்படுத்த போகிறார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்கள் பாத்திரம் எம்டி அல்ல, அது ஓவர்ஃபுல்லாக கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். அது நிரம்பி வழியக்கூடிய பாத்திரம். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்தாவின் ஆளுகையை குறிக்கிறது, பரிசுத்தாவினுடைய அந்த ஆமா நீச்சல் ஆழம், அந்த கடக்கக்கூடாத வல்லமையை குறிக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல சத்துரு உங்களை ஒடுக்குவதில்லை. அது அப்படியே